ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கமெண்டில் ஒரு 2-3 பேர் என்னோட லவ் ஸ்டோரி நான் போட்டிருப்போம். அது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் எப்படி உங்ககிட்ட பேச ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் பார்ட் 3 வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் அப்லோட் பண்ணால் நாளைக்கு அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். எனக்கு நேற்று ஏன் வீடியோ போட முடியலன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேனே. நேற்று நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். வீட்டுக்கார் எனக்கு காசு நேற்று நைட்டு காசு அமுச்சு விட்டுருந்தார். ஏன்னா அவர்கிட்ட இப்போ காசு இல்லைல்ல. மாதம் லாஸ்ட்டாக அவர் முன்னாடி அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தார்ல. அவர் போன மாதம் வேலை செஞ்சது அட்வான்ஸுக்கு பிடிச்சிக்கிட்டாங்களே அவங்க வேலை செஞ்ச காசு எல்லாருமே. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு எனக்கு ஒரு 1000 ரூபாய் போல் அமுச்சு விட்டுருந்தார். அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு அவங்க ஃப்ரெண்டு லாஸ்ட்டு மந்த்து முடிய போகிற டைமில் யார் கடன் கேட்டாலும் தரமாட்டாங்களே. இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க பாருக்கு. அப்புறம் அவர் எனக்கு காசு எனக்கு போட்டு விட்டார். நேற்று நைட்டு போட்டு விட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் உதிராக தான் நேற்று போயிருந்தோமே. நேற்று நிறைய மழை, கொஞ்சம் கூட மழை விடாமல் பெஞ்சுது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்குது. நேற்று அவ்வளோ மழை, நிறைய மழை விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் நான் போயிட்டு என்னால் வீடியோ எடுக்கும்போது நிறைய கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போல். யார் போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா, நானும் மாமியார் பாப்பா, நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம். பாப்பா போய் தூக்கிட்டு போகிறத மாமியார் கூட வந்திருந்தாங்களே. அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் சொன்னோம், அந்த மாதிரி லெஃப்ட் சைடில் அடிவயிறு மட்டும் ரைட் சைடில் அடிவயிறு மட்டும் ரொம்ப வலிக்குது, ஒரு மாதிரி சுருக்குன்னு குத்துது. அதுக்கப்புறம் வலி நின்றுடுது. அதுக்கப்புறம் திரும்பி வலிக்க ஆரம்பிக்குது, அந்த மாதிரி சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க மெடிசன் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த மெடிசனை நீங்கள் சாப்பிடுங்க, அந்த மெடிசன் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி திரும்பி சரியாகலைன்னா ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஃபஸ்ட்டு இந்த மெடிசனை ஒரு வாரத்துக்கு மெடிசன்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. மெடிசன் கண்டினியூவாக ஒரு வாரத்துக்கு நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு வாரத்துக்கு தான் மெடிசன் எழுதி கொடுத்துருக்காங்களே. அந்த மெடிசன் நீ சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஏன் அடிவயிறு ரொம்ப வலிக்குது இல்லை, அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் அம்மா கிட்டே சொன்னேன், என்னோடய அம்மா கிட்டே கால் பண்ணி சொன்னதுக்கு என்னோடய அம்மா என்ன சொன்னாங்க, பாப்பா பிறந்தப்ப நம்ம ஊர்லாம் எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கி, இது நார்மல் டெலிவரிக்கெலாம் நார்மலாக இது பண்ணுவாங்கள்ல. ஐயோ அது பேர் மறந்து போயிட்டுனே, மருந்து செலவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த கெட்ட ரத்தம்லாம் வெளியே வரதுக்காண்டி இது பண்ணுவாங்கள்ல, மருந்து செலவு அப்படின்னு சொல்லிட்டு சுக்கு மல்லி எல்லாமே போட்டு ஒரு மாதிரி ஒரு லேகிய மாதிரி தருவாங்களா. ஆனால் அந்த மாதிரி நான் இங்கே சாப்பிடலை. மாமியார் சொன்னாங்க, நீ அந்த மாதிரி அங்கே எதுவும் சாப்பிடல, அதனால உனக்கு வயிறு வலிக்குதா என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டிருந்தாங்களே. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துக்க என்ன சொன்னாங்க அப்படின்னாங்க, அந்த மாதிரி மெடிசன் கொடுத்துருக்காங்கம்மா, அதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னென்னு பாரு, அப்படின்னா ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். சரி அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஃபஸ்ட்டு அந்த மெடிசனை சாப்பிட்டு பாரு, ஒன்றும் சரியாயிடும், சூட்டு வலியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், நீ ஃபஸ்ட்டு மெடிசனை சாப்பிட்டு பாரு, மெடிசனை சாப்பிட்டு பார்த்து அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னாங்க. அப்போ நான் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னோன்னு, அதெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு ஃபீல் பண்ணாத, ஃபஸ்ட்டு மெடிசனை சாப்பிடு. ஆனால் ஏன் தான் எனக்கு அப்படி வலிக்குதுன்னு தெரியல. ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். அந்த ஒரு 4-5 நாளாகவே எனக்கு அவ்வளோ வயிறு வலி, கண்ட்ரோலே பண்ண முடியல, அவ்வளோ வலிக்குது. ரொம்ப ஒரு அப்படியே எப்படி சொல்லணும்னு வச்சுக்கோ, ஒரு 5 நிமிஷம் ஒரு மணி நேரம் நல்லா வலிக்குது. ஒன்றுமே பண்ண முடியல அந்த 1 மணி நேரத்துக்கு. படுக்கை விட்டு எந்திரிக்க முடியல, அந்த அளவுக்கு வலிக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வலியே இருக்க மாட்டேன் சுத்தம்பரா, அப்படி ஜாலியாக ஒரு வலியே இருக்க மாட்டேது. அந்த மாதிரி விட்டு ஒரு மாதிரி பிடிச்சி இழுத்து பிடிச்சி அடி வயிறு கிட்ட ரைட் சைடில் வலிக்குது. அவ்வளோ வலி, என்னால் ஒன்றுமே தாங்க முடியல, அவ்வளோ வலியுமே. அப்புறம் நேற்று போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே எங்கேயும் பார்த்து இது பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் பாப்பா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன் அந்த மலையில் அந்த மலைக்கு. அவளுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு டென்ஷனே வந்துருச்சு. நான் பாப்பாவை பார்க்குறது ஹாஸ்பிட்டல் அங்கே கூப்பிட்றாங்க, மாமியார் இந்த பக்கம் வச்சு தூக்கிட்டு இருக்காங்க. பாப்பா டென்ஷன் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன், சாரி சொல்லிக்கிறேன் அதுக்காண்டி. இதனால் ரொம்ப இதாகிடுச்சு, எனக்கு ரொம்ப கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க எல்லாம் நம்மளே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அதுக்கப்புறம் பாப்பாவை அந்த தூக்கிட்டு போய் இதை தூக்கிட்டு போய் கீழே விட்டு அவன் நவுற ஆரம்பிச்சிட்டால. இப்போது உட்கார்ந்த கீழே நம்ம மேலே உட்காந்து ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, கீழே போகணும். ஹாஸ்பிட்டலில் போய் நான் எப்படிங்க அவளை கீழே விட்றது, விட்டா ஏதாவது வாயில் எடுத்து வச்சிடுன்னு சொல்லி ஒரு பயம். அதுக்கப்புறம் தூக்கி கீழே விட்டுன்னு சொல்லி அவ்வளோ சேட்டை பண்ணிட்டு இருந்தா. அதனால தான் இன்னும் நாங்கள்லாம் போயிட்டு வீடியோ எடுக்க முடியல. அதுக்கு நல்ல மழை, நாங்கள் வரக்குள்ள நைட்டு நாங்கள் காலையில் ஒரு 11 மணிக்கு போகிறோம். நாங்கள் ஈவினிங் ஒரு 6:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு நார்மலாக மாமியார் தான் சமைச்சாங்க. நேற்று அவங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு இது பண்ணி கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்ருக்கேன். காலையில் நான் குளிச்சுட்டு கொஞ்சமாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டேன். டீ எனக்கு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டீ அதிகமாக குடிக்காத, அதனால் கூட வலிக்கணும் அம்மான்னு சொன்னாங்களே. அதனால் டீ குடிக்கிறதுக்கு இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், டீ குடிக்கல. காலையில் மெடிசன் சாப்பிட்டேன், ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே ரத்தம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. ஒரு 5 நிமிஷம் கூட என்னால் வேலை செஞ்சுட்டு
ஒன்றுமே பண்ண முடியாது. தலை அப்படி கிர்ன்னு சுற்றுவேன்னா அப்படி நின்றுடுவேன் நான். ஒரு அடி எடுத்து வச்சா கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரி பயமாக இருக்குது எனக்கு. அதெல்லாம் நின்றுடுவோம். அப்படி இழுத்து பிடிச்சிட்டு அப்படி நின்றுடுவேன் நான் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் தான் ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் தான் நடந்தே நான் போவேன், எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும். அந்த மாதிரி இதுவுமே அப்படி தான். தலை அப்படி ஒரு மாதிரி பாரமாக அப்படி கிர்ன்னு சுற்றுது எனக்கு. மெடிசனுமே சாப்பிட்டேன். சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் போய் படுத்து பண்ண தூங்க போகிறோம். உங்ககிட்ட நிறைய பேர் இது இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க, என்ன ஆச்சு வீடியோ போடல, ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ரீசனால் தான் என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நேற்று வீடியோ போடுறதுக்கு தான் ரீசன். எனக்கு அடி கொஞ்சம் கடவுள்கிட்ட வேண்டிங்க. எனக்கு வயிறு ஒரு 1-8 நாள் வலிச்சல் அந்த மாதிரி இல்லை, விட்டு விட்டு வலிக்குது. ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. ஒரு மாதிரி அவ்வளோ எப்படி சொல்கிறதுன்னா கண்ட்ரோல் அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ வாயில் சொல்லாத முடியாததுக்கு எனக்கு வலி, அவ்வளோ வலி இருக்குது எனக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்குது. திரும்பி வயிறு வலி வருமா என்னான்னு தெரியல. மெடிசன் நான் கண்டினியூ நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எனக்காண்டி கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டா. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.